நல்லா கவனிங்க. இப்போ வர எல்லா ஃபேனும் லேட்டஸ்ட்டாக வர எல்லா டிவி எல்லா ஃபேனு ஏன் இந்த செல்ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல எல்லாமே எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க. சீரியஸ்னஸ் தெரியாமல் என் கண்ணுக்கு தெரியுது அடுத்து என்ன பண்ண போவாங்கன்னு. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. சோலாரில் வர கரண்ட்டை பேட்டரியை சேமித்து மிச்சம் இருந்தால் நல்லா கவனிங்க. இப்போ வர எல்லா ஃபேனும் லேட்டஸ்ட்டாக வர எல்லா டிவி எல்லா ஃபேனு ஏன் இந்த செல்ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல எல்லாமே ஏசி கிடையாதுங்க, டிசி தான். ஆனால் ஏசியில் சொருகிட்டு இருக்கோம். அப்போ உள்ள ஒரு சின்ன இன்வெர்ட்டர் இருக்குது. ரீசெண்டாக வர ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டியூப்லைட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் ஜாமானமும் பேட்டரியில் தான் ஓடுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ சம்திங் ராங், என்னமோ நடக்க போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கரண்ட்டை கொடுக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் வீடு ஃபுல்லாக பேட்டரிங்க, அடுப்பு உட்பட. ஏசி 3 பேஸ் மோட்டர் மட்டும்தான் கரண்ட்டு, மற்ற எல்லாமே. கார் வச்சுருக்காரு, பேட்டரி காரு, பைக்கு பேட்டரி. அவர் வேலைக்கு போயிட்டு ரிசைன் பண்ணிட்டார். ஏன்னா பெட்ரோல் அடிக்க வேண்டிய வேலை இல்லை. கார் எப்போ சோலாராக அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, பைக் ஓடிக்கிட்டே இருக்குது, சமையல் நடந்துக்கிட்டே இருக்குது, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, டிவி பாடிக்கிட்டே இருக்குது. கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டியதில்லை, பெட்ரோல் அடிக்க இல்லை. நம்மளோட செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு, பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, கரண்ட் பில்லுக்கு தான் செலவு ஜாஸ்தி. எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஜாலியாக இருக்காருங்க. இது ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் கூட இப்போல்லாம் நேற்று ஒரு நண்பருடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு இபி பில்லு வருதுன்னாரு. இப்போ அவருக்கு சஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு சோலார் போட்டுட்டா இனிமேல் அவர் கரண்ட் பில் கட்ட வேண்டியதில்லை. ஸோ புரிஞ்சுக்குங்க, இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் என் கண்ணுக்கு தெரியுது அடுத்து என்ன பண்ண போவாங்கன்னு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சாப்பாடெல்லாம் இருக்காது, கரண்டெல்லாம் இருக்காது, தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் இல்லாமல் வாழ்றதுக்கு முதல்ல கற்றுக்கணும். செல்ஃபோன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, கரண்ட் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, சாப்பாடு இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு இப்போ இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விரதம் இருக்கிற மாதிரி இனிமேல் கரண்ட்டு விரதம். ஒரு நாள் நீங்களே மெயினை பிடுங்கி விட்டுட்டு 2 நாள் இருக்கணும் வீட்டுக்குள்ளே. அப்போ தான் கரண்ட்டோட அருமை தெரியும். ஒரு நாள் யாருமே எதுவுமே சாப்பிடாம ஒரு 24 ஹவர்ஸ் குடும்பத்துக்கு அத்தனை பேருமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்து பார்க்கணும், பேசாமல் இருந்து பார்க்கணும், செல்ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா இல்லாமல் இருந்து பார்த்தா தான் நம்ம அருமை தெரியுங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, சோலார் எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனது நண்பர் விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு கிடைக்கிற அந்த சோலார் பவர் இருக்கு இல்லையா, அது பேட்டரியில் சேமித்து வைக்கிறீங்க. பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு, அப்போ அந்த கரண்ட் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குமா? ஏன்னா 24 ஹவர்ஸ் சூரியன் இருக்கா? கணக்கு போட்டு பார்த்தா 24 அதாவது சூரியன் இருக்கிற நேரமெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா பேட்டரி பத்தாது, எக்ஸஸ் ஆகும். அப்போது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. சோலாரில் வர கரண்ட்டை பேட்டரியை சேமித்து மிச்சம் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட கரண்ட் இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்டால் அவங்க லைன் கொடுத்துட்டு போவாங்க. அதில் ஃப்ளக்கை சொருகி விட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கரண்ட்டு போய் அதுக்கு ஒரு மீட்டர் போட்டு ரீடிங் எடுத்துருவாங்க. இப்படி நாம் எப்படி கவர்மெண்ட்டிட்ட பணத்தை வாங்கிட்டு பில்லை பார்த்துட்டு பணம் கட்டுறோமோ, கவர்மெண்ட் நம்ம பில்லை பார்த்துட்டு பணம் கட்டும். கவர்மெண்ட்டு அது கரண்ட்டை வாங்கிக்கும். நீங்கள் பணம் இப்போ சொல்கிறேங்க, பணம் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்து கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். நம்ம கணக்கில் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ என்னென்னா நாம் கரண்ட் வேணும்னா மறுபடியும் வாங்கும்போது பில் கட்ட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் திரு விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9384613361 9384613361. பெண்களுக்காக, பெண்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், பெண்கள் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள்.
குழந்தை பாக்கியம், குழந்தை வளர்ப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள், இது மாதிரி பெண்கள் வந்து பூ பெய்து விட்டால் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இந்த பெண்கள் சம்பந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, திருமதி அகிலாண்டேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்க கோயம்புத்தூரில். அவங்க தொலைபேசி எண் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிங்கன்னா பெண்களுக்கான எல்லா விதமான விஷயத்துக்கும் ஆலோசனை கொடுப்பாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி. அடுத்தது, சிகப்பி ஆயா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, சின்ன புக்கு, அது இங்கே கூட கிடைக்கும். சிகப்பி ஆயான்னு ஒரு ஆயா இருக்கிறாங்க. அவங்க இது சம்மந்தமாக நிறையா தெரிஞ்சவங்க, ஆனால் வயசானவங்க. அவங்கக்கிட்ட போய் வள்ளியம்மை அப்படிங்கிற சென்னையில் இருக்கிற ஒருத்தங்க நேரில் போய் உட்காந்து அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட இந்த பழைய நமது முன்னோர்களுடைய பழைய சப்ஜெக்ட் எல்லாம் உருவி வாங்கி அதை ஒரு சின்ன புக்காக போட்டிருக்காங்க, சிகப்பி ஆயா. அந்த புக்கை வாங்கி படிங்க. பெண்கள் சம்பந்தமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். குழந்தை வளர்ப்பு எல்லாமே இதில் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு புக்கு. கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் எனக்கு பெண்கள் சம்பந்தமாக A to Z வேணும்னா பெண்களே பெண்களுக்காகன்னு ஒரு புக் இருக்குங்க. திருமதி மணிமொழி அவர்கள் எழுதுனது. திருச்சியில் திருமதி மணிமொழின்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. இவங்க பல வருடமாக இந்த பெண்கள் குழு இருக்கு இல்லைங்களா, பெண்களோட குழுக்கு தலைவியாக இருந்தவங்க. அப்போ பெண்களோட பழகி ரிசர்ச் பண்ணி 8 வருஷமாக வேறு எந்த வேலையும் பார்க்காம பெண்கள் சம்மந்தமாக மட்டுமே ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காங்க, பெண்களே பெண்களுக்காக. இந்த புக்கு இங்கே கிடைக்கும். A to Z எல்லாமே இருக்குதுல. ஒரு பெண் பிறந்ததுலேருந்து பூ பெய்த நாளில் என்ன செய்யணும்னு ஆரம்பித்து, கர்ப்பமாகும்போது குழந்தை பெற்றுக்கிறதுல ஆரம்பித்து எல்லா நோய்களுக்கும் வைத்தியம்னு இந்த புக்கை பல வருடமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானே எழுதுன்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் இல்லை. எனக்கு ஒருவேளை இந்த மெயில் பார்க்குறது, இந்த மீட்டிங் நடத்துறதுலாம் வேலை இல்லைன்னா அந்த புக் எழுதுறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் எழுதியிருப்பாங்க. டைம் இல்லை. அதனால் அந்த அக்கா கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருந்தோம். அருமையாக எழுதியிருக்கிறாங்க. தயவு செய்து பெண்கள் அந்த புக்கை படிக்கணும். பெண்களே பெண்களுக்காக, சிகப்பி ஆயா. அது இல்லாமல் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கலாம். திருமதி அகிலாண்டேஸ்வரி 7395963508 7395963508.